இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். 100 நாள் நடைப்பயண திட்டம், தமிழக மக்களின் உரிமையை மீட்போம் என்று ஒரு செயல் திட்டத்தை வகுத்து கொண்டு நடைப்பயணம் நடத்தி கொண்டிருக்கின்ற அன்புமணி அவர்கள் திமுகவிற்கு தூது அனுப்பினாரா என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இனிமேல் தைலாபுரம் தோட்டத்திற்கு போய் மருத்துவர் ஐயா அவர்களிடம் எந்த பேட்டியும் எடுக்கக்கூடாது என்று சவுக்கு சங்கருக்கு ஒரு பெரும் தொகை கைமாறி இருக்கிறது என்று ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அதைப் போலவே 2026ஆம் ஆண்டு தேர்தலில் எப்படியும் வெற்றி பெற்று விடுவோம் என்ற ஒரு திட்டத்தில் திமுக இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு தேர்தலை வைத்து தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மெகா பிளான் போட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வகுத்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கென்று சில வியூகங்களை பாரதிய ஜனதா கட்சி வகுத்து இருக்கிறது என்ற செய்திகளும் இருக்கிறது. இவற்றை பற்றித்தான் இன்றைக்கு இந்த காணொளியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இருக்கின்ற பிரச்சனை மிக பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. அதன் கிளைமாக்ஸாக இந்த மாதம் 11ஆம் தேதி மருத்துவர் ஐயா அவர்கள் கட்சியில் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையை கொண்டு வந்தார். அதன் அடிப்படையில், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் அன்புமணி அவர்களை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்குவதாக அறிவித்துவிட்டு, அந்த அறிவிப்பு வெளியிட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகு தமிழகத்தின் எல்லை ஓர மாவட்டமான கிருஷ்ணகிரியின் ஒரு பகுதி மாவட்டம் ஒசூர் மற்றும் தளி உள்ளிட்ட 2 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவை நடத்தி, அந்த பொதுக்குழுவிலே மருத்துவர் ஐயா அவர்கள் அவர் எதிர்பார்த்தை விட ஒரு பெரும் கூட்டம் கூடியதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியோடு பல அறிவிப்புகளை அடுத்தடுத்து வெளியிட இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி என்ன ஒரு திட்டம் வகுத்திருக்கிறது என்று பார்த்தால், திமுகவின் திட்டத்தை விட பாரதிய ஜனதா கட்சி வகுத்திருக்கின்ற திட்டம் ஒரு மிகப்பெரிய சதி திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது பிளவுபடுத்த வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும். அது மருத்துவர் அன்புமணி தலைமையில் வைத்தாலும் சரி, மருத்துவர் ஐயா தலைமையில் கூட்டணி வைத்தாலும் சரி, அதன் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சியோடு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது. ஏன் அந்த உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்? அதிமுக இன்றைக்கு பல குழுக்களாக பிரிந்திருக்கிறது. ஆகவே அதிமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுவிட முடியாது. அதிமுக வெற்றி பெற்றால் கூட்டணி, மெகா கூட்டணி அமைத்து அதிமுக வெற்றி பெறுமானால் அது அதிமுகவிற்கு எதிர்காலமாக அமையும். அதிமுக ஆட்சிக்கு வரும். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அதிமுக மீண்டும் இழந்த செல்வாக்கை பெறும். அதிமுக அல்லது திமுக என்கின்ற தமிழக அரசியல் அதிகாரம் அப்படியே தொடரும். ஆகவே அதிமுக வலிமை இழந்தால் அந்த இடத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி வர முடியும் என்று ஒரு திட்டம் பாரதிய ஜனதா கட்சியிடம் இருக்கிறது. ஆகவேதான் இத்தனை ஆண்டு காலம் அமைதியாக இருந்த செங்கோட்டையன் அதிமுகவில் புயலை கிளப்புகிறார். அதிமுகவில் பூகம்பத்தை கிளப்புகிறார். அடுத்த நாள் அமித்ஷாவை சந்திக்கிறார். கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் செல்வாக்கை குறைத்து விட்டால், அதிமுகவை பிளவுபடுத்தி விட்டால், அந்த இடத்திலே பாரதிய ஜனதா கட்சி தன்னை நங்கூரம் பாய்ச்சி நிலை நிறுத்திவிடலாம் என்று நினைக்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த திட்டத்தில் ஓரளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று விட்டது. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தால், பாட்டாளி மக்கள் கட்சியும் தோல்வியை சந்தித்தால்
பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுமா என்று கேட்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி பெற வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை. அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தோல்வியை சந்திக்க வேண்டும், அதுவும் படு தோல்வியை சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்கின்ற பொழுது ஏற்கனவே அன்புமணி அவர்களுடன் சென்றால்தான் எதிர்காலம் இருக்கிறது என்று நினைத்து சென்ற பல நிர்வாகிகளை இனி அன்புமணி அவர்களுக்கு எதிர்காலம் இல்லை. ஆகவே பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து விடுங்கள், உங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது என்று ஒரு ஆசை காட்டி அன்புமணி தரப்பு பாட்டாளி மக்கள் கட்சியை பலகீனப்படுத்தி விடலாம். அப்படி பலகீனப்படுத்துகின்ற பொழுது அன்புமணியே வேறு வழி இல்லாமல் ஏதேனும் ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். அதை போலவே அதிமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம். ஏற்கனவே அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியும் சரி, அன்புமணி அவர்களும் சரி, தன்னுடைய தொண்டர்களை, தன்னுடைய நிர்வாகிகளை திமுகவிற்கு எதிராக கட்டமைத்திருக்கிறார்கள். இவர்கள் திமுகவிற்கு எதிராக தன்னுடைய தொண்டர்களை கட்டமைத்ததை பாரதிய ஜனதா கட்சி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். 2031 ஆண்டு தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும், தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்தால் திமுகவின் எதிர்ப்பு மனநிலையில் இருக்கின்ற அனைவரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாருங்கள் என்று பகிரங்கமாக அழைப்பு விடுப்பார்கள். அப்படி அழைப்பு விடுக்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே தன்னை வலிமைப்படுத்திக் கொள்ளலாம். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே திமுகவிற்கு மாற்றாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளலாம் என்று ஒரு எண்ணத்தில் பாரதிய ஜனதா கட்சி செயல்படுகிறது. அதே நேரத்தில் புதிதாக வந்திருக்கின்ற நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம், அந்த கட்சி எவ்வளவு ஓட்டுக்களை வாங்கும்? ஒரு 4% ஓட்டுக்களை வாங்குவதாக கூட வைத்துக் கொண்டாலும் கூட நடிகர் விஜய் கட்சியும் தோல்வியை சந்திக்கும். அப்பொழுது விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகளும் சோர்ந்து போயிருப்பார்கள். ஏனென்றால் விஜயும் திமுகவிற்கு எதிராகத்தான் அவருடைய இயக்கத்தை கட்டமைத்திருக்கிறார். ஆக அன்புமணி அவர்கள் திமுகவிற்கு எதிராக அவருடைய ஆதரவாளர்களை 90% கட்டமைத்து விட்டார். ஏற்கனவே அதிமுக என்கின்ற கட்சி திமுகவுடைய எதிர்ப்பில் தான் இன்றைக்கும் தமிழகத்திலே கோலைச்சி கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் தமிழகத்திலே தன்னை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது. நடிகர் விஜயும் திமுக எதிர்ப்பிலே தான் தன்னுடைய இயக்கத்தை கட்டமைத்திருக்கிறார். ஆகவே நடிகர் விஜய், அதிமுக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி இவர்கள் அனைவரும் திமுகவிற்கு எதிராக 2026 ஆண்டு தேர்தலில் தோல்வியை சந்தித்து விட்டால் திமுக எதிர்ப்பு என்கின்ற அந்த ஒரே புள்ளியில் பாரதிய ஜனதா கட்சிக்குத்தான் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, இவர்களால் தான் தமிழகத்திலே திமுகவை வீழ்த்த முடியும் என்று ஒரு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்துவிட்டு அதற்காக பல ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவழித்து ஊடகங்கள் மூலம் அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி தன்னை தகவமைத்துக் கொண்டு திமுகவிற்கு மாற்று தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி தான் என்ற ஒரு நிலையை உருவாக்கி அதன் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சியை பலவீனமடைய செய்து, அதிமுகவை பலவீனமடைய செய்து, தமிழக வெற்றி கழகத்தை பலவீனமடைய செய்து, அந்த பலவீனத்தை எல்லாம் தன்னுடைய பலமாக மாற்றிக்கொண்டு 2031 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு மாற்றாக பாரதிய ஜனதா கட்சியை முன்னிறுத்தி அதற்கு பிறகு 2031 ஆண்டு தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று ஒரு மெகா திட்டத்தோடு இருக்கிறது. இப்படி ஒரு மெகா திட்டத்தோடு பாரதிய ஜனதா கட்சி இருப்பதை பார்த்து கிட்டத்தட்ட திமுக மகிழ்ச்சியில் இருக்கிறது. எப்படியும் நாம் வெற்றி பெற்று விடுவோம், அதிமுகவை, பாட்டாளி மக்கள் கட்சியை, தமிழக வெற்றி கழகத்தை தோற்கடிக்கின்ற பெரும் பொறுப்பை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகவே திமுக வெற்றி பெறும். வெற்றி பெற்றதற்கு பிறகு தமிழகத்திலே திமுகவிற்கு எதிராக வேறு ஒரு சக்தி வளரும். அந்த வளரக்கூடிய சக்தி தான் திமுகவிற்கு மாற்றாக அமையும். பாரதிய ஜனதா கட்சி மாற்றாக வர முடியாது என்று திமுக நினைக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அன்புமணி அவர்கள் எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு மிக பெரும் தவறாக போய்கொண்டு இருக்கிறது. மருத்துவர் ஐயா அவர்களோடு அன்புமணி அவர்கள் இணக்கமாக இருந்திருந்தால் இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மிகப்பெரிய முத்திரையை பதித்திருக்க முடியும்.
2026ஆம் ஆண்டு தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய இழந்த செல்வாக்கை மீட்டிருக்க முடியும். ஆனால் அன்புமணி அவர்கள் எடுத்த முடிவு பாட்டாளி மக்கள் கட்சியை மேலும் பலவீனப்படுத்த வேண்டும் என்று ஒரு நிலைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை தள்ளிவிட்டு இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. ஆனால் அதையும் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டமைத்து இழந்த இடத்திலிருந்து, வீழ்ந்த இடத்திலிருந்து மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டமைத்து கொண்டிருக்கிறார் என்பதையும் மறுப்பதற்கு இல்லை. பாரதிய ஜனதா கட்சி போடுகின்ற திட்டங்கள் மற்ற மாநிலங்களில் நடைமுறைக்கு வரலாம், ஆனால் தமிழ்நாட்டிலே நடைமுறைக்கு வராது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. திமுகவை எதிர்த்து திமுகவிற்கு மாற்றாக பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வரலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைத்திருக்கிறது. அது அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா என்கின்ற நிலையைத்தான் ஏற்படுத்தும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நிதர்சனமான உண்மை. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி போடுகின்ற திட்டம் தமிழகத்திலே நடைமுறைக்கு வராது. திமுகவுக்கு எதிராக அண்ணா திமுக இல்லை என்றால் திமுகவிற்கு எதிராக தமிழ்நாட்டிலே இன்னொரு மாற்று சக்தி தான் வளருமே தவிர பாரதிய ஜனதா கட்சி வாழாது, வளராது. அது தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க முடியாது என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.